துபாய் குறுக்கு சந்து முதல் தெரு அப்படிமா இல்லை விவேகானந்த தெரு அது மாதிரி தான் சந்துக்குள்ளே பூந்து வந்தால் பர்மாவாம். இப்போ நம்ம நிற்கிறது வந்து இந்தியா. அதோ பாருங்கள், அதோ லக்கேஜ்லாம் தெரியுதுல்ல, அது அந்த பக்கம் அந்த வண்டி நிற்கிறது எல்லாமே வந்து பர்மா. நம்மளைங்கெல்லாம் வந்து ராசுக்குட்டி படத்தில் பாக்கியராஜ் மாதிரியா. ஸோ வந்துட்டு ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க போல். ஸோ வந்துட்டு ஆம்பளைங்கெல்லாம் ராசுக்குட்டி பாக்கியராஜ், ஸோ லேடிஸ் ஆர் ஹார்ட் ஒர்க்கர். ஸோ பிபிசி தமிழில் வந்துட்டு ஒரு 2.5 நிமிஷத்துக்கு டாக்குமெண்ட்ரி ஒன்று வந்துச்சு. அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து அவங்க என்ன கேப்ஷன் என்ன போட்டிருப்பாங்கன்னா, 50 ஆண்டு காலமாக வந்து பர்மாக்குள் போகிறதுக்கு ரெடியாக பார்டர்லேயே காத்திருக்கும் தமிழர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். இங்கே இருக்கிறது எங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஒன்றுமே இல்லை, நல்லா அற்புதமாக இருக்கும். நான் பார்க்குறேன் சூப்பர். பாருங்கள், இதெல்லாம் பர்மீஸில் எழுதியிருக்கு எல்லாமே. எனக்கு முன்னாடி ஒருத்தன் அப்படி தான் போய்கிட்டு இருக்கான், ஒரு மாதிரியாக தான் இருக்கான். அவன் எப்போ திரும்பி அட்டாக் பண்ணுவானோ அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் போயிட்டுருக்கேன் நான். பட் நான் பாட்டும் போயிட்டுருக்கேன். நம்ம செய்யணும்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டு எப்படி செய்யாமல் போகிறது, செஞ்சுருவோம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் தான் இருக்கேன். நாளைக்கு பர்மா பார்டர் க்ராஸ் பண்ணுறோம். ஓகே, அது பேர் ஜோர்சாக் அப்படிங்கிறாங்க. ஸோ அதான் ஃபேமஸ் போல். இங்கே நிறைய தொங்குது, சடையாக தொங்குது இங்கே. ஸோ அதான் ஃபேமஸ். இங்கே ஒரு பையன் இருக்கான், 2 வீலருக்கு நம்பர் பிளேட்டே இல்லாத ஒரு பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், ஏதாவது வண்டியில் 2 வீலர் நம்பர் பிளேட் இருக்கா பாருங்கள். பாருங்கள், நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு போகிறோம். நம்ம ஊர் துபாய் குறுக்கு சந்து முதல் தெரு அப்படிமா இல்லை விவேகானந்த தெரு அது மாதிரி தான் சந்துக்குள்ளே பூந்து வந்தால் பர்மாவாம். இப்போ நம்ம நிற்கிறது வந்து இந்தியா. அதோ பாருங்கள், அதோ லக்கேஜ்லாம் தெரியுதுல்ல, அது அந்த பக்கம் அந்த வண்டி நிற்கிறது எல்லாமே வந்து பர்மா. இதை பாருங்கள், இந்த வண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங். இந்த வண்டி பாருங்கள், இந்த வண்டி தான் இங்கே நிறைய பேர் எடுத்துகிட்டு சுற்றுறாங்க. இந்த வண்டி தான் இங்கே ஃபேமஸ் வண்டி போல். இந்த வண்டியை எடுத்து தான் சுற்றுறாங்க. இது பாருங்கள் இங்கேருந்து. ஸோ அந்த வண்டி தான் ஃபேமஸ் இங்கே. இந்த வண்டியை வந்துட்டு நான் பார்த்தேன். ஒரு பொண்ணு வந்து ஓட்டிகிட்டு போணுச்சு. அந்த பொண்ணு என்ன பொண்ணு வண்டி ஓட்டிகிட்டு போகுதுண்ணே அப்படின்னா, நீங்கள் வேறு அவங்க வந்துட்டு அவ்வளோ லக்கேஜ் நடுவில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், முறையில் வந்து லேடிஸ், அதாவது இந்த பர்மீஸ் இருக்காங்களா, பர்மீஸ் மணிப்பூரியுமான பர்மீஸ் மட்டும்தான், அவங்க வந்துட்டு லேடிஸ் தான் ஹார்ட் ஒர்க்கரான். ஒரு குடும்பத்தை வந்துட்டு அவங்க தான் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி அவங்க தான் வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுவாங்களாம். நம்மளைங்கெல்லாம் வந்து ராசுக்குட்டி படத்தில் பாக்கியராஜ் மாதிரியா. ஸோ வந்துட்டு ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க போல். ஸோ வந்துட்டு ஆம்பளைங்கெல்லாம் ராசுக்குட்டி பாக்கியராஜ், ஸோ லேடிஸ் ஆர் ஹார்ட் ஒர்க்கர். ஸோ அதனாலே வந்து இங்கே வந்துட்டு நம்ம தமிழ் ஆளுங்களை வந்துட்டு அங்கே உள்ளவங்க வந்து ரொம்ப விரும்புவாங்களாம். அந்த தமிழ் ஆளுங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஏன்னா வந்துட்டு ஆம்பளைங்க முன்னாடி நின்று அந்த குடும்பத்தை நடத்துகிறாங்க, அவங்க தான் வந்து கஷ்டப்படுறாங்க, ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் அதை கண்ணால் பார்த்தேன். நான் அந்த பொண்ணு அசால்ட்டாக வண்டி ஓட்டு போயிட்டு இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டில் நம்ம அண்ணன் பேர் மறந்து, மோகன், அண்ணன் மோகன், அவங்க தான் தமிழ் சங்கம் PRO. இவங்க நான் வந்து இவங்கள்ட்ட நிறைய பேசிகிட்டு இருந்தேன். அதில் ஒரு சின்ன விஷயம் திரும்ப நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். பிபிசி தமிழில் வந்துட்டு ஒரு 2.5 நிமிஷத்துக்கு டாக்குமெண்ட்ரி ஒன்று வந்துச்சு. அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து அவங்க என்ன கேப்ஷன் என்ன போட்டிருப்பாங்கன்னா, 50 ஆண்டு காலமாக வந்து பர்மாக்குள் போகிறதுக்கு ரெடியாக பார்டர்லேயே காத்திருக்கும் தமிழர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அதை பற்றி நான் என்கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி 50 வருஷமாக வந்துட்டு நீங்கள் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கீங்க, இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் டாக்குமெண்ட்டில் போட்டிருக்காங்க. நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க அதை பற்றி அப்படின்ட்டு அண்ணாதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. என்னென்னா வந்து அந்த டைமில் 1962 வந்துட்டு உங்களுக்கு நேஷ்னலைசேஷன் ஆன பிறகு நம்ம சிட்டிசன்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாடுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து இருக்க பிடிக்காதனால அவங்க ரிட்டர்ன் போகலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரூட்டை INA டைமில் கண்டுபிடிச்ச ரூட்டை இங்கே வந்துட்டோம். வந்த பிறகு என்னாச்சுன்னா வந்து இங்கே போக ட்ரை பண்ணாங்க, ஆனால் மிடில் ஆர்மி விடலை. பர்மா நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன் ஆகிட்டோம்ல. இப்போ இந்தியன் சிட்டிசன் ஆகிட்டோம். அவங்களுக்கு வந்து நம்ம பர்மா ஃபோரனர் ஆகிடும். திருட்டு நம்ம போக முடியாது சொன்னோன்னா இங்கே நம்ம நின்றுட்டு அந்த டைமில் ஏதாவது சான்ஸ் கிடச்சா போயிடலான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியா வந்து எங்கேயோ டெவலப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜெனரேஷன் மாறின பிறகு அங்கிட்டு நம்மளுக்கு போகிறதுக்கு வேலையே இல்லாமல் ஆயிடுச்சு. நம்ம இந்தியன் சிட்டிசன் ஆகிட்டோம். அம்மா அப்பா தாத்தா பாட்டிங்களாம் அங்கே பிறந்திருக்கலாம், போய் பார்த்துட்டு வரதுக்கு வேணால் ஒரு இதாக இருக்கலாம். தவிர அங்கே திருப்பி போய் செட்டில் ஆகிறதுக்கு வந்து யாருமே வந்து இந்த புது ஜெனரேஷன் யாருமே விரும்பல. ஏன்னா நம்ம பர்மாவோட நல்லா டெவலப் ஆகிட்டோம். நம்மளுக்கு எல்லாம் வசதி வாய்ப்பாடு இந்தியா கொடுத்து வச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பர் இந்தியன் சிட்டிசன் ஆகிட்டோம். இப்போ நம்ம பர்மா என்னன்னு போயிருப்போம்,
ஆஸ் அ ஃபாரினர் தான் போக முடியும். நம்மளுக்கு அங்கே எந்த விதமான அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன கொஸ்டின், நீங்கள் வந்து நீங்கள் தமிழர்கள், நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க தானே பர்மாக்கு, அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்தியா ஆரம்பத்துலேருந்து இந்தியன் சிட்டிசன் தானே? எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு முன்ன பர்மா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இதெல்லாம் ஒரே நாடாக இருந்துச்சு. ஓகே ஓகே, ஒரே நாடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச பிறகு பாகிஸ்தான் தனியாக, பர்மா தனியாக, இந்தியான்னு ஒரு கண்ட்ரி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன குட்டி குட்டி நாடாக இருந்தப்போ ஒரே கண்ட்ரியாக இருக்கும். நம்ம தமிழர்கள்னு மொழியால் ஒன்றா இருந்தோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து பர்மாக்கு போயிருந்தீங்க அப்படி? ஆமாம் ஆமாம். ஏன்னா தமிழர்னு கிடையாது, மொத்தம் மார்வாடி, பஞ்சாபி, மலையாளி, ஆந்திராக்காரவங்க எல்லாமே எல்லாம் நம்ம பர்மாவில் செட்டில் ஆனாங்க. ஒரே நாடாக இருந்தனால நம்மளுக்கு வந்து எந்த வித்தியாசம் தெரியல. ஓகே. அதுக்கப்புறம் நாடுகள் பிரியும் போது அது பார்ட் ஆஃப் பர்மா, அது பார்ட் ஆஃப் பர்மா ஆயிடுச்சு. நம்ம இந்தியாவை ஆகிட்டோம். ஓகே. அப்போ வந்து நம்ம எல்லாமே பர்மா சிட்டிசன் ஆகிட்டோம். நம்மளுக்கு 1945 இந்த பாகிஸ்தான் பார்ட்டிஷன் மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆகல. பாகிஸ்தான் பார்ட்டிஷன் வந்து ரொம்ப கடுமையான ஒரு பார்ட்டிஷன். இங்கே வந்து அப்படி கிடையாது. அங்கே வந்து ஆளுங்க வந்து பார்ட்டிஷன் ஆயிடுச்சு, ஆனால் வந்துட்டு அவங்கவுங்க பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஓகே. திடீர்னு 1962 வந்துட்டு பர்மா ஆர்மி வந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அங்கே இருக்க கஷ்டமாயிடுச்சு. இந்தியா கவர்மெண்ட் வந்து ஷிப் அனுப்புனாங்க. எல்லாமே நம்ம திருப்பி நாடு திரும்பிங்கள் நாங்கள். ஓகே ஓகே. நாட் ரிஃப்யூஜி, வி ஆர் ரிபாட்ரேட். அதான் நான் கேட்டேன். தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிஃப்யூஜி அண்ட் ரிபாட்ரேட். கரெக்ட். ரிபாட்ரேட்ன்றது நாங்கள் வந்து எங்கள் சிட்டிசன் இருக்கு இங்கே, அதான் நாங்கள் திருப்பி வந்து எடுக்கிறோம். கரெக்ட். பேக் ஹோம். அதான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. நீங்கள் வந்து இந்தியன் தானே, தமிழர்கள் தானே? நாட் அ ரிஃப்யூஜி. நீங்கள் வந்துட்டு அதான் என்னோட கொஸ்டினே அதான். நீங்கள் முதல்ல சொன்னப்போ நான் அந்த கொஸ்டின் திரும்ப கேட்டேன் நான். ஓகே. நீங்கள் ரெஃப்யூஜி கிடையாது, நீங்கள் வந்து நம்ம ஊருக்காரவங்க. ஸோ நீங்கள் அங்கே பிரச்சனைங்கிறதுனால திரும்ப வந்தீங்க, அவ்வளோதான். நாங்கள் வீட்டுக்கு திருப்பி வந்துட்டோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அதான் என்னோட கொஸ்டின் கூட. நம்ம திருப்பி வந்துட்டோம் வீட்டுக்கு, அவ்வளோதான். ஓகே. வீட்டுக்கு வந்தனால நம்ம என்னென்னா திருப்பி வந்து சரி அங்கே இருக்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வயசானவங்க நினச்சிருக்கலாம் அங்கே நல்லா இருக்குன்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்த பிறகு இங்கேயோட வாழ்க்கை ரொம்ப அற்புதமாயிடுச்சு. இங்கே ஒரு குடும்பம் மாதிரி, இங்கே வந்து ஜாதி மதம் இல்லை, மதம் வேட்பாடு இல்லை. இங்கே வந்து இன்னும் ஃபஸ்ட் கிளாஸ் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ ஆளுங்க வந்து இந்த விட்டு போய் இஷ்டலாம் ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய பெரிய வீடுலாம் கட்டியிருக்காங்க முன்னாடி பாருங்க. ஆமாம், நம்ம தமிழ் ஆளுங்க எவ்வளோ பெரிய பெரிய வீடு கட்டியிருக்காங்க. தமிழ் சங்கம் எவ்வளோ பெருசாக கட்டியிருக்கோம், அது நல்லாவே தெரிஞ்சுது. நான் பார்த்துட்டேன். எஸ். ஏன்னா என்னன்னா வந்து இங்கே வந்து இன்னும் ரொம்ப அற்புதமாக இருக்க கிளம்பிட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். உண்மை ரொம்ப நான் நல்லா கண்கூட பார்த்தேன் அதை. இங்கே அவங்க வந்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு சும்மா சொல்லக்கூடாது. இது வந்துட்டு வேறு லெவலில் தான் இங்கே இருக்காங்க. ஒரு லாஸ்ட் கொஷின்னு, நீங்கள் வந்து இப்போது ஃபஸ்ட்டு இப்போது ரொம்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி பர்மா போயிருப்பாங்களா? ஸோ வந்து எதன் காரணமாக வந்து பர்மா போனாங்க? அப்படி பர்மாவில் என்ன ஸ்பெஷலாக இருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டை விட அல்லது இந்தியாவை விட? அந்த டைமில் வந்து எதுவுமே ஸ்பெஷல் இல்லை. அங்கங்கே அவங்கவுங்க செட்டில் ஆகிட்டாங்க. இல்லைண்ணா, ஃபஸ்ட்டு ஒரு வேலை வாய்ப்புக்கு போயிருக்கலாம். வேலை வாய்ப்புக்காக போயிருந்துருக்கலாம். ஓகே. வேலை அங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்புக்கு போயிருக்கலாம். போயிட்டு அப்போ ஜெனரேஷன் அப்படியே இருந்துட்டாங்க. வேற ஒன்றும் கிடையாது. எல்லாமே இன்னைக்கு வந்து 3500 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம இங்கே இருக்கோம்னா, தமிழ்நாடு விட்டு நம்ம இங்கே இருக்கோம்னா ஏன்னத்துக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறனால. கரெக்ட். இது இல்லைன்னா திருப்பி இன்னைக்கு 15000 மக்கள் வந்து 3000 மக்கள் ஆகிட்டோம். ஏன்? வேலை வாய்ப்புகள் இல்லை, படிப்பு வசதி இல்லாதனால நம்ம திருப்பி நம்ம ஜெனரேஷனை தமிழ்நாடுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். அதுவும் நான் கண்கூட பார்த்தேங்க. நான் பேசின ஒரு 2-3 பேர் வந்துட்டு அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு சென்னையில் இருக்கிறதாவும், கொஞ்ச நாளில் வந்துட்டு இங்கேருந்து வந்துட்டு ஸ்லோவாக சென்னை நாங்கள் மூவ் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. ஸோ அது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன். அதை படிப்பு வசதி அதனால வேற வந்து இங்கே இருக்கிறது எங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நல்லா அற்புதமாக இருக்கும். நான் பார்க்குறேன். சூப்பர், நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு அண்ணன். நன்றிண்ணே. சூப்பர். ஓகே, நம்ம ரூம் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு வந்தாச்சு. நல்ல சாப்பாடு. அதே லக்ஷ்மி ஹோட்டலில் வந்து சிக்கன் கறியோட மீல்ஸு நல்லா இருந்தது சாப்பாடு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இண்டோ மயான்மார் ஃப்ரெண்ட்ஷிப் கேட். இங்கே இந்த பார்டரை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனால் பர்மா, அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இது ஒரு என்ன சொல்ல, சிட்டிக்கு நடுவில் இருக்குது. இதை தாண்டி அந்த பக்கம் போகிறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நம்மளால் இந்த பார்டர் க்ளோஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த கேட்டு க்ளோஸ் ஆனதுனால தான் வந்துட்டு நிறைய, நான் சொன்னேன்ல, அந்த பர்மீஸ்லாம் வந்து கடை இங்கே போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த பார்டர் வந்து க்ளோஸ் ஆனதுனால தான் இங்கே கடை போட்டிருக்காங்க அந்த பர்மீஸ் எல்லாம். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் அந்த பர்மீஸோட கடை தான். இந்த கடை எல்லாமே வந்து அந்த பக்கம் இருந்திருக்கு, அந்த பர்மாவில் இருந்திருக்கு அந்த கடையெல்லாம். அந்த கடையெல்லாம் 1.5 வருஷமாக
இங்கே போடப்பட்டுள்ளது. முன்னாடி அந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கடை அங்கே இருந்த வரைக்கும் வந்துட்டு விலை கம்மியாக இருந்துச்சு, விலை வந்துட்டு ரொம்ப இல்லை அப்படின்றாங்க. பட் இப்போது வந்து மோரலாக சொன்ன விலை கம்மி இல்லை, விலை எல்லாமே வந்து டபுள் ஆகிடுச்சு, அதனால் வந்து எதுவுமே கம்மி கிடையாது அப்படின்றாங்க இங்கே. சாயந்தரம் 4 மணிக்கு மேலே எல்லோரும் அவங்க கண்ட்ரி நாட்டுக்கே பர்மாக்கே போயிடுவாங்க. பாருங்கள், இதெல்லாம் பர்மீஸில் எழுதியிருக்கு எல்லாமே. எல்லாமே மேட் இன் பர்மா. பார்க்குறதெல்லாம் பர்மாக்காரவங்க தான். இப்போயும் வந்து இங்கே உள்ள ட்ரைப்ஸ் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு யார் ட்ரைபு, யார் மணிப்பூரி, யார் பர்மீஸ் அப்படின்னு தெரியாது. பட் ஸ்டில் ட்ரைப்ஸை வந்து இங்கே குக்கீஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ தே ஆர் டேஞ்சரஸ் அப்படிங்கிறாங்க. எனக்கு முன்னாடி ஒருத்தன் அப்படி தான் போய்கிட்டு இருக்கான், ஒரு மாதிரியாக தான் இருக்கான். அவன் எப்போ திரும்பி அட்டாக் பண்ணுவானோ அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் போயிட்டுருக்கேன் நான். பட் நான் பாட்டும் போயிட்டுருக்கேன். சால் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு நம்ம வந்து பார்டரை தாண்டி அந்த பக்கம் போகிறோம். அது ஒரு பெரிய விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்மி இராணுவ புரட்சி வந்திருக்குல்ல. ஸோ இராணுவ புரட்சி வந்ததுக்கப்புறம் வந்து அந்த பக்கம் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக யாரும் போக முடியாது. ஒரு வண்டியில் 2 பேர் போனால் சுற்றுவாங்களாம். ஒரு வண்டியில் 2 பேர் போனால் சுற்றுவாங்களாம். ஷூட்டிங் ஆர்டர். லேடிஸ் மட்டும் உட்கார வச்சுட்டு போகலாமாமா. பட் லேடிஸ் ஓட்டினா ஜென்ஸ் பீரியட் உட்கார முடியாது, சுற்றுவாங்களாம். ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம செய்யணும்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டு எப்படி செய்யாமல் போகிறது, செஞ்சுருவோம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் தான் இருக்கேன். நாளைக்கு பர்மா பார்டர் க்ராஸ் பண்ணுறோம். அது ஒரு அப்டேட். நாளைக்கு பர்மா ஃபுட்டும் ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கி ட்ரை பண்ணல, காரணம் 10 நாளாக நாக்கு செத்து கிடந்துச்சு. நீ தான் கொஞ்சம் உயிரோடு இருக்குது. ஸோ நாளைக்கு திரும்ப ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கம்பெனிக்கு ஆள் இருக்குது. ஸோ நாளைக்கு ட்ரை பண்ணலாம். இது ஒரு காய் வச்சுருக்காங்க. இது என்ன காயின்னு தெரில, இது எப்படி சமைப்பாங்கன்னு தெரில. நல்லா பெருசு பெருசாக இருக்குது இந்த காய். ஹாய். ஸோ இந்த காய் நாம் கே ஏ நாம் கே ஜோர் சாக். ஓகே, அது பேர் ஜோர் சாக் அப்படிங்கிறாங்க. ஸோ அதான் ஃபேமஸ் போல் இங்கே. நிறைய தொங்குது, சடையாக தொங்குது இங்கே. ஸோ அதான் ஃபேமஸ். இங்கே ஒரு பையன் இருக்கான். ஓகே, பாய் சொல்லு. பாய் 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 போலோ. பாய். ஓகே, பையன் முறைச்சிட்டே இருந்தான். அப்புறம் பாய் போலோ அப்படின்னு வேணா பாய் சொல்லிட்டான். டூ வீலருக்கு நம்பர் பிளேட்டே இல்லாத ஒரு பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், ஏதாவது வண்டியில் 2 வீலர் நம்பர் பிளேட் இருக்கா பாருங்கள். எந்த வண்டிக்கும் நம்பர் பிளேட் இருக்காது. அதுதான் மூரே. ஏன்னு தானே கேட்குறீங்க? இங்கே வந்து இது இந்தியா பர்மா பார்டர் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து இந்த வண்டியை வந்துட்டு இங்கே இந்தியாலையும் ஓட்டிப்பாங்க, பர்மா பார்டர்லேயும் ஓட்டிப்பாங்க. அதனால் வந்து நம்பர் பிளேட்டே கிடையாது. ஸோ 2 கண்ட்ரிலையும் ஓடுது வண்டி. மெஜாரிட்டி ஆஃப் பைக்கு வந்து நம்பர் பிளேட் கிடையாது. அது ஒரு ஸ்பெஷல் இங்கே. ரொம்ப 10 வண்டியில் ஒரு வண்டிக்கு நம்பர் பிளேட் இருந்தால் அதிசயம். வேறு எந்த வண்டிக்குமே நம்பர் பிளேட் இல்லாமல். மேபி நான் உங்களுக்கு இன்னும் சில வண்டிகள்லாம் காட்டுறேன் பாருங்கள். இப்போது
பாருங்கள், நம்பர் பிளேட்டை காட்டியிருக்காங்க. நோ நம்பர் பிளேட். இந்த பாருங்கள் பசங்க போகிறாங்க பாருங்கள். அந்த வண்டியில் எய்த்தாப்பில் வர வண்டியில் இங்கே ஒரு வண்டி நிற்கிது, இங்கே ஒரு வண்டி நிற்கிது. ஒரு வண்டி எய்த்தாப்பில் வருது, இங்கே நிற்கிது. எந்த வண்டிக்குமே வந்து நம்பர் பிளேட்டே கிடையாது. முறையோட ஸ்பெஷலாக இது ஒன்று எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. போலீஸ் நேரம் எதுவும் சொல்ல மாட்டாங்களாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஊரில் இல்லாத, நம்ம இந்தியாவில் இல்லாத மாடல் வண்டியெலாம் இங்கே ஓடுது. பர்மாலேருந்து வாங்கிட்டு வந்துருப்பாங்க, சீப்புன்னு நினைக்கிறேன் அந்த வண்டி. நம்ம இப்போது ஒரு பொண்ணு ஓட்டிட்டு போணுச்சுன்னு கூட சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பர்மாலேருந்து இம்போர்ட்டில். ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ஓடிட்டுருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இங்கே.